வணக்கம். சின்னகுரு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்த திருப்பாதங்களை சமர்ப்பணம் பண்ணுறேன். உங்கள் பிரார்த்தனையும் கண்டிப்பாக கைகூடும். இன்றைக்கி பிறர் கண்ணோட்டத்தில் பிரச்சனைகளை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு கதை தான் பார்க்க போகிறோம். அக்பர் அரண்மனையில் உள்ள வீடு பெருக்குபவர் ஒருவனுடைய ராசி. அக்பர் அரண்மனையில் ஒரு ஊழியர். அவரை பார்த்தாவே கெடுதி தான் நடக்கும். ராசி பயங்கரமானதென அறிந்து அவனை அக்பர் பார்க்கறதுக்கு விரும்பினார். காலையில் பார்க்க எல்லோரும் அந்த ஊழியரை பார்க்க பயப்படுவாங்க. அவர் மூஞ்சில் முழிச்சிட்டு போனால் நடக்கிறது எல்லாமே நல்லதே நடக்காது, பயங்கரமான கஷ்டத்தை கொடுக்கும் என்பது மற்றவர்களுடைய அபிப்பிராயம். இது அறிந்த அக்பர் அந்த ஊழியரை தான் பார்க்க வேண்டும் என்று எண்ணி ஊழியரை பார்க்க அழைத்தார். ஊழியரும் அரண்மனைக்கு போய் அவரை சந்திக்கிறார். அக்பர் அவரை பார்த்துட்டு விசாரிச்சுட்டு அனுப்பிடுறாரு. இதற்கப்புறம் என்ன நடந்திருக்கும் என்று நினைக்கிறீங்க? அதை தான் இப்பொழுது பார்க்க போகின்றோம். அவனை பார்த்தவுடன் அரண்மனையில் தகராறு ஏற்பட்டது. வெளிநாட்டு படையெடுப்பை பற்றி ஒற்றர் தகவல் அக்பரிடம் சொன்னார். இதை கேட்டதும் அக்பருக்கு மக்கள் சொல்வது அனைத்தும் உண்மைதான். அவனை நான் பார்த்தேன், எனக்கு தொடர்ந்து துன்பங்களும் கஷ்டங்களும் வந்துவிட்டன. அதனால் அவனை பார்த்தால் மக்கள் அனைவரும் துன்பப்படுவார்கள் என அவனை தூக்கு தண்டனை அவனுக்கு விதித்தார். இதை எண்ணி ஊழியர் ரொம்பவே மன வருத்தம் அடைந்தான். தூக்கு தண்டனைக்கு தயாரானான். தூக்கு தண்டனை பண்ணும்போது செய்வதற்கு முன் தூக்கு தண்டனை கைதியிடம் அவரிடம் ஏதாவது சொல்ல விரும்புகின்றீர்களா என்று கேட்பாங்க. அப்படிதான் அக்பர் அவனை கூப்பிட்டு அனுப்பினார். மந்திரி, இன்று காலையில் நீ யார் முகத்தில் விழித்தாய் என்று கேட்டார். அவன் சக்கரவர்த்தி முகத்தில் விழித்ததாக சொன்னான் மந்திரி. மேலும் அவனை என்ன நேர்ந்தது என்றார். நான் அதாவது சக்கரவர்த்தி முகத்தில் விழித்ததால் எனக்கு மரண தண்டனை கிடைத்ததே என்று அவர் சொல்றார். அரசர் என்ன சொல்றாரு? இவனுடைய முகத்தில் விழித்ததால் என் நாட்டின் மீது படையெடுக்க ஒற்றன் சொல்லிட்டு போகின்றான். அரண்மனையில் ஒரே சலசலப்பு, பிரச்சனைகள் என்று அக்பர் சொல்றாரு. அப்போ அரசரை பார்த்ததனால் ஊழியருக்கு தூக்கு தண்டனை கிடைத்தது. ஆனால் அக்பர் அந்த ஊழியரை பார்த்ததனால் தான் தனக்கு இந்த நிகழ்வு நடந்தது என்று சொல்கிறார். பெருகுபவன் முகத்தில் விழித்ததால் தனக்கு பல இடையூறுகள் ஏற்பட்டன என அரசன் நினைத்தால், அரசன் முகத்தில் விழித்த அவனுக்கு உயிர் போகும் ஆபத்து வந்தது என்று அவன் கருதினான். அது உண்மையும் கூட. எந்த பிரச்சனையும் எதிராளியின் நோக்கில் புரிந்து கொள்ள முயன்றால் உண்மை விளங்கும். அப்போ அரசரை பார்த்தா மட்டும் நல்லது நடக்குதுங்களா? கிடையாது. ஒரு பிரச்சனை நம்மை எப்படி பாதிக்கின்றது என்று தான் நாம் நினைப்பது வழக்கம். பிறர் கண்ணோட்டம் என்ன என்று நினைப்பவர் குறைவு. அப்படி நினைப்பதே ஒரு நல்லெண்ணம், விசால புத்தி. அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்திலும் அப்படி நினைக்க நமக்கு பயிற்சி அளித்து கொள்ள வேண்டும். மனமும் ஆத்மாவும் பக்குவம் அடையும். பக்குவமான ஆத்மா மூலம் ஸ்ரீ அன்னை சிறப்பாக செயல்பட முடியும். இந்த கதையிலேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்பவுமே மற்றவர்களை பற்றி குறை கூறுவதை நாம் நிறுத்த வேண்டும். நம்மிடமே இருக்கும் குறையை தான் நாம் ஆராய்ந்து அதை விளக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. மௌன விரதம். மௌனமாக இருக்கிறது எவ்வளோ சிறப்பு என்று ஸ்ரீ அன்னை சொல்லியிருக்காங்க.
ஸ்ரீ அன்னை மனதில் உள்ள மௌனம் நிலைத்த பிறகு வாயால் பேசாமல் இருப்பது அவசியமில்லை என்கிறார். கரு உள்ள இடம் இதுதான். சிறப்பான மனிதன் யோகத்திற்கு வருகிறான். அவனை பேசு என்றால் பேசுவான், பேசாதே என்றால் பேசாமல் இருப்பான். சாதாரண மனிதனால் முடியாததை அவன் செய்வான். ஆனால் ஸ்ரீ அன்னை தேவைப்பட்ட அளவுக்கு பேசு என்கிறார். அனாவசியமா தேவையில்லாம ஒருத்தர்கிட்ட பேசக்கூடாது. நம்ம கூட ஒருத்தர் நல்லா பழகுறாங்கன்றதுனால நம்ம அனைத்துமே அவங்க கிட்ட சொல்லுவோம். அது தவறானது. ஒரு சில சமயம் அது நம்மவே திருப்பி வந்துடும். அந்த விஷயம் நம்ம நோக்கி திருப்பி வந்துடும். இதை தான் குறிப்பிடுறாங்க. தேவைப்பட்ட அளவுக்கு பேசு என்கிறார். கூர்ந்து கவனிக்காமல் வாயால் பேசாதவன் மனதில் பேசிக்கொண்டிருக்கிறான். மனதிலும் மௌனம் பூண்டவனுக்கு பேச வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. அது அழியவில்லை. தன் மன வலிமையால் அந்த ஆசையை அடக்கி வைத்திருக்கிறான். அவன் சில வார்த்தை பேச ஆரம்பித்தால் தன் கட்டுப்பாட்டை இழந்து தொடர்ந்து பேசுகிறான். ஏனெனில் பேச வேண்டும் என்ற ஆசை அழியவில்லை. அந்த ஆசையை ஒழித்தவன் சில வார்த்தைகள் பேசினால் அதன் மூலம் கட்டுப்பாட்டை இழக்க மாட்டான். சிலவங்க பலன்னு பேசுகிற பழக்கம் உண்டு. அவங்க பேச்சு சிலவங்களுக்கு எரிச்சலை கூட கொடுக்கும். சிலவங்களுக்கு அது பகையாக கூட மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால் ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க, தேவையில்லாத பேச்சை விட்டுவிட வேண்டும். மௌனம் நிச்சயமாக நம் மனசுக்கு அமைதி தரும் என்று சொல்கிறாங்க. காரணம் இல்லாமல் பேசக்கூடியவற்றை மட்டும் என்ன பேசணுமோ அந்த விஷயத்தை மட்டும் பேசுங்க, மற்றதை பேசாதீங்க, அமைதியாக இருங்க என்று சொல்கிறாங்க. ஸ்ரீ அன்னை அளவோடு பேசு என்று சொல்வதன் உட்கரு பேச வேண்டும் என்ற ஆசையை அளித்திடும் என்று பொருள். ஆசையானதே பேச்சை பொறுத்த அளவில் அளிக்கப்பட வேண்டும் என்பதே இதில் உள்ள சூட்சுமம். இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றே நான் சொல்கிறேன். ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம். நன்றி.